காஞ்சிபுரத்தில் மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் 1 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு அமைச்சர் காந்தி வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. 5 வகையிலான மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை நபர் ஒருவருக்கு ரூபாய் 2000 வீதம் 3032 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 10 மாற்றுத்திறனாளிகள் பயனாளிகளுக்கு ரூபாய் 1.35 லட்சம் மதிப்பீட்டில் பார்வையற்றோருக்கு மற்றும் வாய்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட திறன்பேசியும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 108 மாற்றுத்திறனாளிகள் பயனாளிகளுக்கு சுமார் 1 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன எனவும் மாற்றுத்திறனாளி பயனாளிகள் அனைவரும் அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சர் காந்தி வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், சார் ஆட்சியர் ஆஷிக் அலி, ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார், வாலாஜாபாத் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சேகர், மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மலர்விழி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.